இப்ப ரொம்ப ரைமிங்கா பேசுறதுல பார்த்திபன் ரொம்ப வல்லவர். அவர் வந்து இந்த குந்தவைய வீட்லயே குந்த வச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வெளிய வராம இருந்தா நல்லா இருக்குன்ற மாரி சொல்றாரு. அது த்ரிஷா வந்து வேண்டுமென்றே கடைசி நேரத்தில என்னுடைய படத்த சேர்த்து இத பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்திபன் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் ஈக்குவல்ஸ். அவங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில கோ ஆர்டிஸ்ட்ஸு. ஸோ அவங்களுக்குள்ள பேசலாம், பேசாம இருக்கலாம். அந்தந்த சூழ்நிலைகள் தான் அத முடிவு பண்ணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப வாலடைலா இருக்கும்போது, இப்படி பேசினா அதுக்கு வேற ஒரு உள்ள அர்த்தம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. சம்மந்தமே இல்லாத வேற துறையில இருக்க எனக்கே தெரியும்போது, அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசியிருக்கலாம். பட் அது பொது போக்குல மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு திருமணம்ன்றது இன்றைக்கும் திருமணம் என்பது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அத மெயின்டெயின் பண்றதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு. அது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்ல. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாரும் அவங்கவங்க திருமணத்துக்குள்ள போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருந்தாலும் அந்த திருமணம் நிலை குலைய செய்றதுக்கு ஒரு பெண் காரணமாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் இருக்கும்பொழுதே, மக்களுக்கு பெண்கள் மேல கோவம் வருது. அந்த பெண்ணை வந்து அவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அந்த பெண்ணை திட்டத்துக்கு தான் பெயர்கள் இருக்கே தவிர, ஆணை திட்டத்துக்கு பேரே இன்னும் தமிழ் கண்டுபிடிக்கல பாருங்க. இல்ல இப்ப பார்த்திபனே வந்து அவர் வந்து மனைவிட்டருந்து பிரிஞ்சு தான் இருக்காரு. பார்த்திபன், சீதா. ஆனா பசங்களுக்கு வரும்போது ஒண்ணா நின்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி நளினி, ராமராஜன்னு திரைத்துறையில நெறைய பேர நம்ம பார்க்க முடியல. அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு நடிகர்கள் இல்ல நடிகர்களுக்குள்ள நம்ம எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது சார். நடிகர்கள், பொதுமக்கள், தனிநபர்கள பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா, அவங்கவங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள். அவங்கவங்க எடுக்கிற முடிவுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். நம்ம அத பத்தி விமர்சனம் சொல்றதுக்கோ, கருத்து சொல்றதுக்கோ நமக்கு எந்த இடமும் கிடையாது. ஆனா, நமக்கான தலைவர்கள்னு வரும்பொழுது, பொது ஆ வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம். நீங்க ஒரு ஆள கொண்டு வரீங்கன்னா, அவங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஹேர் ஆவாங்க. உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பதவி இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதமான அங்கீகாரம் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல பொலிட்டிக்கல் பவர் இருக்கும். எங்கள கொண்டு போய் யார் கையில அடமானம் வைக்கிறீங்கன்ற கேள்வி பொதுமக்களுக்கு வரும்ல. என்னப்பா உன்ன நினைச்சு நாங்க ஓட்டு போட்டா நீ என்னப்பா இன்னொரு ஆள் உள்ளாரன்ற கேள்வி வரும்ல. அப்ப பொதுமக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஒரு முகத்திலேருந்து இன்னொரு முகம் எப்படி வரலாம்? ஒரு பிம்பத்திலேருந்து இன்னொரு பிம்பம் ஏன் வருது? அப்ப நீங்க டபுள் கேம் ஆடுறீங்களா? உள்ளுக்குள்ள நெறைய வச்சிருக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியும். நீங்க காமிச்ச முகம் வேறயாச்சே! இப்ப என்ன முகம் மாறுதே! அப்படின்னு பொதுமக்கள் கேட்கறாங்க. ஏன்னா இது நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு களம். நம்பிக்கைன்றது ரொம்ப கஷ்டம் சம்பாதிக்கிறது. ஒரே நாள்ல உடைச்சிடலாம். ம். ஸோ இப்போ இப்போ மிஸ்டர் பார்த்திபன் அவர் இந்த இந்த லோடட் கமெண்ட் சொன்னது, அது அவர் ஆண் தானே ஆணுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம்ல. நாங்க பெண்கள் பெண்கள பத்தி பேசிக்கிறோம். ஆண்கள் ஆண்களுக்கு ஏன் அறிவுரை சொல்ல மாட்டேன்றீங்க? அப்ப கூட நீங்களும் பெண்களுக்கு தான் சொல்றீங்களா? அவ்வளோதான் உங்க வீரமான்ற கேள்வியும் இருக்குல்ல அதுல. ரொம்ப ஈஸி இல்ல பெண்களுக்கு அறிவுரை சொல்றது. அத நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க ஆண்களுக்கு சொல்லிக்கோங்க.